ஸ்ரீ 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 ஸ்ரீயோ. நாம் குறையுள்ளவர்கள். நாம் குறையுள்ளவர்களா என்று நினைக்கிறீர்களா? ஆம், மனிதர்கள் ஒவ்வொருவரும் குறை உள்ளவர்கள்தான். குறையில்லாத மனிதன் யாரும் இல்லை. ஏதேனும் ஒரு குறை ஒவ்வொரு இடத்திலும் உண்டு. உடலிலே குறைபாடு, மனதிலே குறைபாடு, மகிழ்விலே குறைபாடு, பணத்திலே குறைபாடு, நிலத்திலே குறைபாடு, தன்னை சுற்றியுள்ள மனிதர்களிடம் குறைபாடு, இப்படியாக எத்தனையோ குறைபாடுகள் நம்மிடத்திலே இருக்கின்றது. யாரும் நிறையானவர்கள் அல்ல. ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் தனக்கு கிடைக்கின்ற அனைத்துமே குறையற்றதாக கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம். இல்லை என்றால் அங்கே மகிழ்வு இல்லை என்று எண்ணுகின்றோம். எங்கெல்லாம் குறைகள் வருகின்றது? நாம் படிக்க தொடங்குகின்றோம், நமக்கு படிப்பு ஏறுவதில்லை. படிப்பு ஏறுகிறது என்று நினைப்பவனுக்கு சரியான பள்ளி அமைவதில்லை. சரியான பள்ளி அமைந்தவர்களுக்கு சரியான வாத்தியார்கள் அமைவதில்லை. சரியான அனைத்தும் கிடைக்கும் பொழுது, கிடைக்கின்ற இடத்தில் இருக்கும் பொழுது நமக்கு அதற்கேற்ற பொருள் வசதி கிடைப்பதில்லை. பொருளும் கிடைத்தது, அனைத்தும் கிடைத்தது, ஆனால் நமக்கோ புத்தியில் ஏறவில்லை. சிறிய வயதிலே இந்த பிரச்சனை. அடுத்தது இளம் வயதிலே நமக்கு சரியான தோழர்கள் அமைவதில்லை. ஒரு சிலவர்களுக்கு நல்ல தோழமை அமைகின்றது, ஆனால் துரோகம் நிறைந்த தோழர்கள் ஒரு சிலருக்கு அமைகின்றது. நண்பன் நல்லவன் தான், ஆனால் உதவி செய்ய மாட்டான் என்கின்ற குண குறைபாடு உண்டு. சரி, அடுத்தது கல்யாணம், திருமணம். திருமணத்திற்கு இல்லை என்றால் காதல். காதல் திருமணம் என்று வரும்போது சரியான காதலியோ அல்லது சரியான காதலனோ, சரியான கணவனோ அல்லது சரியான மனைவியோ அமைந்தால் சந்தோஷம், இல்லை என்றால் அங்கே குறைகள் தான். சரி, அழகான மனைவி அமைகின்றாள், ஆனால் அவள் குணத்திலே சரியில்லை. நல்ல குணம் இருக்கின்றது, ஆனால் அவளிடத்தில் அழகு இல்லை என்கின்ற குறைபாடு கணவனுக்கு உண்டு. அதே போன்று என் கணவன் நன்றாக சம்பாதிக்கின்றான், ஆனால் பார்ப்பதற்கு நன்றாக இல்லை. அவன் குணம் சரியில்லை, அவன் நடந்து கொள்ளுகின்ற விதம் சரியில்லை. இல்லை என்றால் கணவன் சரியாக இருக்கின்றான், அவன் சம்பாதிப்பது சரியாக இருக்கின்றது, ஆனால் என்னுடைய புகுந்த வீடு சரியில்லை என்கின்றாள் மனைவி. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் குறைகள் 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 தான் இருக்கின்றன. நம் நிறைவே இல்லையா? நமக்கு குறைகள் மட்டும்தானா என்று பார்த்தால் நம் வாழ்விலே குறையும் நிறைவும் சேர்ந்துதான் இருக்கின்றது. குறையற்ற மனிதன் என்பவன் உலகத்தில் யாருமே இல்லை. சரியான குருவுக்கு சரியான சீடன் அமையவில்லை என்றால் அதுவும் குறைதான். ஏனென்றால் அந்த குருவின் ஆன்மீக தேடலில் கிடைத்தவற்றை தன் சீடனுக்கு கொண்டு செல்லும் போதுதான், கடத்தும் போதுதான், சரியான சீடனாக அமைந்து கடத்தும் போதுதான் அவருடைய தவம் மற்றவர்களுக்கு பயன்படுகின்றது. இல்லை என்றால் அந்த குருவுக்கும் குறைபாடு, சரியான சீடன் அமையவில்லை என்பதற்காக. அப்படி என்றால் குறையற்றவர்கள் யாரும் இல்லை என்பதுதான் திண்ணமாகிறது. இந்த குறை இருப்பதினால்தான் நம் மனதினிலே மகிழ்ச்சி இருப்பதில்லை. சரி, இதற்கு என்ன செய்வது? புரிந்து கொள்ளுங்கள், நாம் அனைவருமே குறையுள்ளவர்கள் தான். ஒவ்வொரு இடத்திலும் ஏதேனும் ஒரு குறைகள் இருக்கின்றது. அந்த குறைகளை நாம் கடந்து செல்வோம். இத்தனை நல்ல விஷயங்கள் எனக்கு அமையும் பொழுது
இந்த விஷயம் எனக்கு சரியாக அமையவில்லை என்று ஏன் நான் குறைபட்டுக் கொள்ள வேண்டும்? இத்தனை எனக்கு கிடைத்ததே என்கின்ற மனதிலே ஒரு இன்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த சிறிய குறைபாடை களைந்து விட்டோம் என்றால் நாம் மகிழ்வாக இருப்போம். எனவே நாம் அனைவருமே ஏதேனும் ஒரு விஷயத்தில் நம் வாழ்விலே குறையுள்ளவர்களாக மட்டும்தான் திகழ்வோமே அன்றி அனைத்தும் நிறைந்தவர்களாக இருக்க மாட்டோம். எப்பொழுது நிறை என்பது இருக்கின்றது என்றால் நம் மனதினிலே எப்பொழுது பார்க்கின்ற அனைத்தும் கிடைத்தது அனைத்தும் நன்மைக்கே என்கின்ற எண்ணம் நம்முள் உதிக்கின்றதோ அப்போது மட்டும்தான் அவன் நிறைவு பெற்றவனாக திகழ்கின்றான். யாருக்கு அந்த நிறைவு இருக்கும்? ஞானிக்கு இருக்கும். யாருக்கு அந்த ஞானம் பிறக்கின்றதோ அவன் மட்டுமே அனைத்தும் நிறைந்தவனாக இருக்கின்றான். இல்லை என்றால் அனைவரும் குறை உள்ளவர்கள்தான். எனவே குறைகளை நான் கடந்து சென்று குறைகளை ஒரு குறையாக எடுத்துக்கொள்ளாமல் நிறைகளை பார்ப்போம், குறைகளை கடந்து செல்வோம். ஸ்ரீயோ. Shri